ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். இப்போ நம்ம வீட்டில் 2 வீலர்ஸ் யூஸ் பண்ணுறோம், கார்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் வீடே பல வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படியும் அழுக்காயிருது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம அப்புறம் வெளியிலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு கழுவ வைக்கிறோம், அல்லது வண்டியாக இருந்தால் வாட்டர் வாஷுக்கு வெளியே விடுறோம். இதெல்லாம் ஆக்சுவலாக லாங் டேர்மில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு செலவாக தான் தெரியுது. கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு தடவை வாட்டர் வாஷ் விடுறீங்க. அந்த வாட்டர் வாட்டர் வாஷ்க்கே நீங்கள் 500 ரூபா அப்படின்னு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கியூமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுதுங்க? அதே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்படிலாம் கணக்கு போட்டு போனால் எங்கேயோ போகுது. ஸோ இதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் நீங்களே உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணி அந்த அளவில் குவாலிட்டியில் நீங்கள் ஈஸியாக வாட்டர் வாஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புறீங்களா? ஆக்சுவலாக பண்ண முடியுங்க. அதாவது நம்ம ஏஆர்எஸ் மெஷினரி அவங்கக்கிட்ட பல விதமான வாஷர்ஸ் வச்சுருக்காங்க. ஹை ப்ரெஷர் வாஷர்ஸ் நீங்களே உங்கள் வீட்டில் ஈஸியாக ஃபிட்டிங் பண்ணி உங்கள் வீட்டை உங்கள் வண்டிகளை நீங்களே வாட்டர் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்க கான்செப்ட் சொல்கிறாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி நமக்கு அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ரூத்தோடைய ஹை ப்ரெஷர் ஜெட் வாஷர். இது பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ்க்கான ப்ராடக்ட்டுங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் இன்றைக்கி எப்படி இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி இதை ஃபிட்டிங் பண்ணி எப்படி வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டெமோ காட்டலாம் அப்படின்னு தான் இந்த ப்ராடக்ட் நான் இப்போ எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்ல ஹை குவாலிட்டி ப்ராடக்ட். இதுக்கான வாரண்டியும் இருக்குது அண்ட் பல விதமான ஃபீச்சர்ஸ் இதிலே இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இது ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி ஃபிட்டிங் பண்ணுறோம் அண்ட் இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து யூனிக்கான காருக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் நீங்கள் நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸும் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த ரூத் ஹை ப்ரெஷர் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் ஏஆர்எஸ் மெஷினரியில் இருக்குது. அதாவது இந்த ஜெட் ப்ரெஷர் வாஷர் இது பார்த்தீங்கன்னா நமக்கு 3999 அந்த ப்ரைஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாக பல விதமான பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி பல விதமான சைஸ் அண்ட் ப்ரெஷர் அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி பல ஆப்ஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இந்த ப்ராடக்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக ஏற்கனவே பிரிச்சுட்டேன், ஆனால் இன்னும் உள்ளே என்ன இருக்குன்னு நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இது கன்னு. இந்த ப்ரெஷருடைய கன் எடுத்த உடனே மேலே தான் இருக்குது. ஓகே, கன்னுங்க இதுதான் ஆக்சுவலாக கன் ஹேண்டில். ஓகேவா, நாசல் இருக்குது, கன் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு நாசல் இருக்கணும். அது இருக்குங்க. ஸோ இது ஆக்சுவலாக நாசல் கிடையாது, இது அதுக்கான பைப்பு. ஓகேவா, இது இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபோம் ஸ்ப்ரேக்கான கேனு. இதை அந்த மெயின் மோட்டரில் அட்டாச் பண்ணணும். ஃபோம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இது உதவும். இது அப்புறம் பார்ப்போம். அண்ட் மெயின் யூனிட் இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஓகே, இதுதான் வாட்டருக்கான கேபிள். ஸோ வாட்டருக்கான பைப்பு நல்ல செம வெயிட்டான பைப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஹை ப்ரெஷர் தாங்கிறதுக்கு வேணும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ரோபஸ்டான பைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ பைப் ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் அடுத்த ஒரு பைப் இருக்குது. ஸோ அது ஓகே. அண்ட் மெயின் மோட்டர் யூனிட்டு வித் பவர். அம்மா பாருங்க, ரூத் அப்படின்னு போட்டு நல்ல வெயிட்டாக இருக்குங்க, செம வெயிட்டு. இந்த மாடல் பேர் பார்த்தீங்கன்னா RT2206 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ரேட்டட் வோல்டேஜ். பயங்கரமாக இருக்குது ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 210 பாருங்க, 210 பார் ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் இது. 2800 RPM ஸ்பீடு. ஸோ நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று இருக்குது இங்கே மேலே. ஓகேவா, ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அண்ட் இங்கே ப்ரெஷர் கேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. இதில் எது எங்கெங்கே ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு இன்புட் இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு இது போர்ட் இருக்குது. பின்னாடி இங்கே மோட்டர் இருக்குங்க, ஃபேன். இதுக்குள்ளே தான் மோட்டர் இருக்குது, அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க இதை எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டர் யூனிட் இதுதாங்கிறத காமிச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு பவர் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கண்ட்ரோலர் ஒன்று இருக்குது. இங்கே ப்ரெஷர் கேஜும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்லெட். ஸோ நம்ம தண்ணி வந்து இங்கே இன்லெட் மோட்டருக்குள்ளே போகிறதுக்கு தண்ணி இன்லெட் கொடுக்குறது இங்கே தான் இப்படி கொடுக்கணும். அண்ட் அவுட்லெட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. இது வந்து தெளிவாக வெளியே எக்ஸ்போஸ்டாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீட்டாக ஈஸியாக ஃபிட் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்களே ஒத்த ஆளாக நீங்களே பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்லெட் பைப்பை அசம்பிள் பண்ணுவோம். ஸோ இன்லெட்னு வரும்போது இந்த மஞ்சள் பைப் தான் ஆக்சுவலாக இன்லெட். ஓகேவா? ஸோ மஞ்சள் பைப்பை என்ன பண்ணுறோம்னா அதுக்கான காம்பனன்ட்ஸ் சில பல காம்பனன்ட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்லெட்டுக்கான ஃபில்டருங்க. ஸோ இந்த ஃபில்டரை நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணியில் அந்த நீங்கள் எந்த பக்கெட்டில் நீங்கள் வந்து இன்லெட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தண்ணியில் இதை நீங்கள் இந்த பைப்போடு அட்டாச் பண்ணி பக்கெட்டுக்குள்ளே போட்டுடணும். ஸோ இதை வந்து இப்படியே நீட்டாக உள்ள இன்சர்ட் பண்ணிட்டா அது பாட்டுக்கு உள்ளே போயிருங்க. அவ்வளோதான், உள்ளே போட்டேன். ஸோ இது அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த எண்டில் நம்ம இதை இந்த சைடு தான் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான சில பல காம்பனன்ட்ஸ் இருக்குது. இது 2 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இது ரெண்டுமே இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா இதை திருப்பி இப்படி ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டை உள்ளே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த யூனிட்டை இதுக்குள்ளே அட்டாச் பண்ணணும். பைப் எல்லாம் ஈஸியாக சொருகிற விஷயங்கள் தான். ஸோ உள்ளே இன்சர்ட்டட் அண்ட் இதை வந்து உள்ளே இப்படி டைட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் இது இருக்குங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டைரெக்டாக இந்த இன்லெட் இந்த போர்ட்டுக்குள்ளே விடுற விஷயம். ஸோ அதை வந்து நான் இதுக்குள்ளே இங்கே அட்டாச் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிடுறேன். ஓகே. இது ஸ்க்ரூ பண்ணிட்டேன்னா அப்புறம் லாஸ்ட்டான விஷயம் இதை அப்படியே உள்ள லேட்ச் பண்ணி டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சதுங்க. அவ்வளோதான். இன்லெட் போர்ஷன் முடிச்சிட்டேன். இப்போ அவுட்லெட் வரல. இருங்க சொல்லித்தரேன். இப்படி பண்ணி கழட்டணும். அதையும் கஷ்டம் சொல்லி கொடுங்க. ஸோ அவ்வளோதான் வந்து இப்போது இன்லெட் போர்ஷன் வந்து இன்லெட் போர்ஷன் வந்து நான் இப்போ முடிச்சிட்டேன். இது எப்படி கழட்டுறது? இப்போ இன்கேஸ் கழட்டி உங்களுக்கு க்ளீன் பண்ணணும்னா எப்படி பண்ணுறதுன்னா இது வந்து இப்படி ஸ்ப்ரிங் மாதிரி வருது இல்லையா? இது இப்படி அப்படியே இழுத்தீங்கன்னா கையோட வந்துடும். திரும்ப அட்டாச். அவ்வளோதான். அந்த சவுண்டு வரணும். அப்போ தான் அந்த அட்டாச் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அவுட்லெட் ஜெட்டுக்கு அந்த நாசல் வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த பிளாக் பைப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. ஸ்க்ரூ பண்ணுற டைப்பில் தான் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைப்பை நீங்கள் எப்படி போட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே ஈஸி ஃபிட்டிங் தான். ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க. ஓகே. ஸோ இது நான் இங்கே முதல்ல இந்த குட்டி பிட்டை உள்ள இன்சர்ட் உள்ளே ஸோ இந்த பிட்டை இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்க்ரூ பண்ணிடணும். அவ்வளோதான். ஸ்க்ரூ ஆயிடுச்சு. டைட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அடுத்த இந்த எண்டில் தான் வந்து நம்ம வந்து ஜெட்டை ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ஜெட்டை ஃபிட் பண்ணுறது வந்து நீங்கள் நார்மலாக தண்ணி மட்டும் அப்படின்னா வந்து தனியாக ஜெட்டு கூட இது ஃபிட் பண்ணிக்கலாம். அல்லது இப்போ இன்கேஸ் நீங்கள் ஃபோம் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபோமுக்கான தனி இந்த கேனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேனை நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஃபோம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து ஜெட்டு மட்டும் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஃபோம் கேனை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு காட்டுவேன். ஸோ கவலைப்படாதீங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த பைப்பை நம்ம நேர் பண்ணி ஓகே கொஞ்சம் அவுக்கணும். ரைட். ஸோ இது ஆஸ் யூஸ்வல் இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுச்சு. அண்ட் இதை டைட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். ஃபுல் டைட் ஆகிடுச்சு. இந்த சைடும் ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிட்டை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 விதமான ஆக்சுவலி 3 விதமான ஸ்ப்ரே ஆப்ஷன்ஸ் வந்து இந்த யூனிட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ப்ரே. தண்ணி வந்து நீங்கள் ஓரளவுக்கு மீடியம் ப்ரெஷரில் அடிக்கிறீங்க அல்லது ஃபோம் அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த நாசிலே இருக்கட்டும். இந்த மவுத்தே ஆக்சுவலாக வந்து அதுக்கு சூட்டபுளாக இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆக்சுவலாக கழட்டி நீங்கள் இன்கேஸ் ஹை ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் ஹை ப்ரெஷரில் ஷார்ப்பாக இன்னும் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே டைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த வாட்டர் வாஷ் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்துருப்போம். கன்னு மாதிரி ரொம்ப நாசலாக நீண்ட ஒரு மூக்கோட அப்படி இருக்கும். ஸோ அதே யூனிட் தான் இது. இதில் அப்படியே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிட்டோம். அண்ட் இதையும் கொஞ்சம் டைட் பண்ணிடலாம். ரைட்.
அவ்வளோதான், இது ஃபிட் ஆகிருச்சு பாருங்கள். ஸோ இப்போ ப்ரெஷராக ரொம்ப ஒரு ஹை ப்ரெஷரில் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது இந்த கார்னர்ஸில் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த ஜெட் ஸ்ப்ரே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து மேக்ஸிமம் இந்த வாஷர்ஸ், இந்த வாஷிங் ஃபெசிலிட்டிஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபோம் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் அன்ஸ்க்ரூ பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ராடை கழட்டிட்டோம். ஃபோம் மாட்டுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, பழைய இந்த மவுத்து கொடுத்துருக்காங்கல்ல இந்த குட்டி மவுத், இதை வந்து இதில் மாட்டிட்டு ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபோம் கேனிஸ்டர் இதுக்குள்ளே ஃபோமை ஃபில் பண்ணிவிட்டு இதை ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக கழட்ட டைப் தான். ஓகேவா, அதை ஃபோமை ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அப்படியே ஜஸ்ட் இந்த கிளிப் இருக்குது பாருங்கள், இந்த கிளிப் அட்டாச் ஆகிற மாதிரி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜெட்டு ரெடி வித் ஃபோம். ஓகேவா, இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க, ஈஸியாக பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டெமோ பண்ணலாம். ஓகேவா, ஃபோம் நம்மக்கிட்ட இல்லை, பட் எனிவே ஜெட் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது, உங்கள் வண்டி எப்படி க்ளியர் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக மாட்டிட்டோம், ப்ளக் மாட்டியாச்சு, மோட்டர் இங்கே வச்சாச்சு. அண்ட் வந்து மெயினான விஷயம் பக்கெட் ஃபுல்லாக தண்ணி ஆக்சுவலாக கொஞ்சம் கலங்களாக தான் இருக்குது, பட் ஃபில்டர் இருக்குது, அதனால் கவலை இல்லை. ஸோ இப்போது ஓகே, ப்ளக் போட மறந்துட்டேன், ஆன் பண்ண மறந்துட்டேன். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். அண்ட் மோட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெஷர் வால்வை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், எந்தளவுக்கு ப்ரெஷர் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். முதல்ல ஆன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து லோவாக இருக்குது. ஆனால் இது வந்து நீங்கள் வந்து கன்னில் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, ஜெட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ கன் என்கிட்ட இருக்குது, ஐ ஆம் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். ஓகேவா, சரி வாங்க அடிப்போம். என்னுடைய ஜூபிட்டர். ஓகே, அடிப்போமா? 3, 2, 1. Oh wow. Hey. செமையா இருக்குங்க, செம்ம ப்ரெஷர் அடிக்குது. இதில் வந்து இன்னும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ரெஷர் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்கு. ஆமாம், செம ஷார்ப்பாகுது. ஸோ இந்த மாதிரி வண்டியை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் கொஞ்சம் ரொம்ப ஒரு டஸ்ட்டு சேர்ந்து கிடக்கு, அழுக்கு சேர்ந்து கிடக்கு அப்படின்னாலுமே ஈஸியாக நீங்கள் இந்த ஜெட்டை ஸ்ப்ரே பண்ணி அதை அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஆக்சுவலாக பல வருஷமாக இங்கே வந்து சேரு இந்த பிளாக்காக சேர்ந்து கிடக்குது. இப்போ இதை ஒரு அடி அடிக்கிறேன் பாருங்கள், சரிடா, இங்கே பிளாக்காக இருக்கிறதெல்லாம் அப்படியே கிளியர் ஆகுது. அது நல்ல ப்ரெஷரும் இருக்குங்கிறதுனால அந்த ப்ரெஷர் வந்து நல்லா அடித்து அப்படியே க்ளீன் பண்ணி வாஷ் அவுட் பண்ணி விட்டுருது. இந்த தண்ணி அப்புறம் நீங்கள் வந்து சும்மா தள்ளி விட்டிங்கன்னா போதும், அழுக்கு அதோடையே போயிடும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மல்டி பர்பஸான ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டாக தெரியுது இந்த ப்ரெஷர் வாஷர். உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாளாக இதை நீங்கள் அசம்பிள் பண்ணி நீங்கள் தனியாக வண்டியை வாஷ் பண்ணி நீட்டாக முடிச்சிடலாம். ஒரு வண்டியை நீங்கள் ஒரு காரை கழுவுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பக்கெட் தண்ணியே போதும். அந்த ஒரு பக்கெட் தண்ணியே வந்து இது நல்லா ப்ரெஷர் பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுனால அந்த ஒரு பக்கெட் தண்ணியிலே நீங்கள் வந்து வண்டி முழுவதும் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு சூப்பரான விஷயமாக தான் தெரியுது இது. ஓகே, வாங்க இந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸிங், இது வந்து
எப்படி இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து பேசலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட்டில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்ததுனால உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் வண்டியாக இருந்தாலும் சரி, எதுனாலும் நீங்கள் ஈஸியாக நீங்களே க்ளீன் பண்ணி பலபலன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு மோட்டர் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். இதை விட அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஏஆர்எஸ் மெஷினரி தான் இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ்லேருந்து இண்டஸ்ட்ரியல் சைஸ் பயங்கர பவர்ஃபுல்லான அப்படியே மெஷினரி ஜெட்ஸ் ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எஸ், இந்த ஹை ப்ரெஷர் வாஷர் ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிளான ஆப்ஷனாக தெரியுது. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வண்டியை வாட்டர் வாஷ் விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்ட் வீட்டை க்ளீன் பண்ணணும், கொடோனை க்ளீன் பண்ணணும், ஏதோ ஒரு இடத்த சுத்தம் பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்து ஒரு அடி அடிச்சு விட்டிங்கன்னா செம்ம க்ளீன் ஆகிடும். அப்படி நீங்கள் இன்கேஸ் ஃபோம் வாஷ் பண்ணணும், அந்த ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பொறுமையாக உட்காந்து நல்லா நீட்டாக ஃபோமும் அடித்து ஜெட்டும் அடித்து நீட்டாக உங்கள் வண்டியை க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூப்பரான ஒரு நீங்கள் தனியாக தூக்கிட்டு போய் நீங்களே ஃபிட்டிங் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனாக தெரியுது இந்த ஹை ப்ரெஷர் வாஷ். ஸோ எஸ், என்னென்ன ப்ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவைலபிளாக இருக்குங்கிறத எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் தரேன். ஏஆர்எஸ் மெஷினரி அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சர்வீஸும் அவங்களும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவங்க சர்வீஸும் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் இருக்குது. அவங்களுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில், சென்னையில் இருக்குது. ஸோ அவங்க எங்கே வேணும்னாலும் உங்களுக்கு ப்ராடக்ட்டை அமுச்சு விட கூட தயாராக இருப்பாங்க. அவங்களை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் மேலே ஸ்க்ரீன்லையும் தரேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய தெளிவான அட்ரஸ் அண்ட் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. அவங்களை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து கார் மெயின்டெனன்ஸ் பொறுத்து வேற ரொம்ப அத்தியாவசியமான ப்ராடக்ட்ஸ், ரொம்ப தேவையாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்காக அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் வாஷர்ஸோடைய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.